ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் மஸா ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மொச்சக்கொட்டை காரக்குழம்பு எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா பாட்டி என்னோட இதுவும் ரொம்ப ஃபேவரட். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஓவர் நைட் ஊற வச்ச மொச்சக்கொட்டை அதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசிலுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். நல்லா வெந்து வந்துடும் மொச்சக்கொட்டை. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்புறமா அடுப்பில் கடாய் வச்சோடனே கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 25 to 30 பல் பூண்டு, ஒரு 30 to 35 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி கூடயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நம்ம கருவாடு சேர்க்க போகிறதுனால உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு அந்த மாதிரி சேர்ந்து கலந்து விட்டதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மொச்சக்கொட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கருவாடு சேர்க்கலன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கொய்யாப்பழம் சைஸுக்கு வந்து புளி ஊற வச்சு ஒரு 2 தடவை கரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வேறு எதுவும் தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருவாடு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கருவாடு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான மொச்சக்கொட்டை காரக்குழம்பு தயார். அதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணோம், சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனல் பேஜில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.